அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். فإنه مفاتيح الغيب لا يعلمها إلا هو ويعلم ما في البر والبحر وما تسقط من ورقة إلا يعلمها ولا حبة في ظلمات الأرض ولا رطب ولا يابس إلا في كتاب مبين. وبعد. கணியத்துக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலானின் வருகையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரவேற்றிருக்கிறார்கள். அன்று முதல் இன்று வரை அந்த மாதத்தை வரவேற்று அதற்காக எங்களை தயார்படுத்திக் கொள்கின்ற சுன்னா தொடர்ந்து இருக்கிறது. ரமலான் எங்களை வந்து அடைவது போல எங்களை விட்டும் அது செல்லுகிறது. இங்கே சகோதரர் குறிப்பிட்ட மாதிரி பல ரமலான்களை நாங்கள் அவ்வாறு வரவேற்று வழி அனுப்பி வைத்திருக்கோம். இந்த ரமலானும் எங்களை வந்தடைந்து அந்த ரமலானை சிறப்பித்து அதனுடைய நன்மைகள் அனைத்தையும் பெற்றுக்கொள்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்தருள வேண்டும். எங்களது வாழ்க்கையில் திருப்பமாகவும் அது அமைய வேண்டும் என்று நான் முதலிலே பிரார்த்தித்துக் கொள்கிறேன். தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் இருக்கிறது. வித்தியாசமான ஒரு அணுகுமுறையிலே இந்த தலைப்பை செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நீங்களும் நினைப்பீர்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஏனென்றால் அண்மைய ரமலான்களை நாங்கள் பார்க்குற போது ரமலானை சிறப்பிக்கின்ற மனிதர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கு. ரமலானை மிகவும் சந்தோஷமாக வரவேற்கிறார். பகல் காலத்திலே நோன்பு நோற்பது போல இரவு காலத்தில் இன்று வணங்குகின்ற கியாமுல் லைல் தொழுகின்ற ஒரு பழக்கம் வெகுவாக அதிகரித்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா பள்ளிவாசல்களையும் குர்ஆனை சிறப்பாக ஓதி அமைதியாக தொழுகை நடத்துகின்ற ஒரு பக்குவமும் வந்திருக்கிறது. ஒரு காலத்தில் நாங்கள் அதை காண வல்துஹாலிருந்து ஆரம்பித்து அல்லது அலம் தர கைஃபிலிருந்து ஆரம்பித்து அவசரமாக ஓதி முடிக்கின்ற பள்ளிவாசலை நோக்கித்தான் ஒரு காலத்தில் முஸ்லீம்கள் படையெடுப்பாங்க. இப்போ அப்படியல்ல, மிக அழகான கிராத்துகளோடு ஓதுகின்ற பள்ளியை நாடி செல்லுகிறார்கள். குர்ஆனை ஆர்வமாக ஓதுகிறார்கள். தொழுகையில் ஈடுபடுகின்றார்கள். சுன்னத்துகளை எல்லாம் பேணுகிறார்கள். அதோடு ஜக்காத் சதக்கா போன்ற நன்மைகளில் ரமலானில் மிக விசேடமாக செய்கிறார். இன்னும் பள்ளிவாசல்களை நாங்கள் பார்க்குற நேரம் இரவுல மட்டுமல்ல, பகல் காலங்களையும் பள்ளிவாசல்கள் நிறைந்திருப்பதை நாங்கள் காணுகிறோம். எத்தனை முறை அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறேன்று விளங்குதில்லை. அந்த அளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். இந்த முன்னேற்றம் மாற்றம் வரவேற்கத்தக்கது. இந்த மாற்றம் தொடர வேண்டும். இந்த மாற்றம் நிலைத்திருக்க வேண்டும், இன்னும் அதிகரிக்க வேண்டும். ரமலான் காலம்
எங்களோட வாழ்க்கையில் எப்போதுமே பொற்காலமாக மாற வேண்டும். அந்த மாதிரி ஒரு ஆசையை நான் நினைக்கிறேன் எல்லாரோட மனசுலேயும் அந்த ஆசை இருக்குமென்று நாம் துவா செய்வோம். அதுக்காக எல்லாவிடம் இறைஞ்சுவோம். நாங்களும் ரமலானில் இந்த வகையான நன்மைகளை செய்கிறதில் தொடர்ந்து ஈடுபடுவோம். ஆர்வத்தோடு, ஆர்வத்தை குறைக்காமல் இன்னும் அதிகமாக இந்த நன்மைகளை செய்பவர்களாக நாங்கள் மாறுவோம். நான் வழமையாக ரமலானில் இவ்வாறு செய்கின்ற இந்த நன்மைகளை இந்த தலைப்பிலே எடுத்துக்கொள்ளவில்லை. அதற்காக முதலாவது அப்படி வரலையே என்று எதிர்பார்த்து நீங்கள் வந்திருந்தா நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். வழமையாக ரமலானில் செய்ய வேண்டிய அமல்களை எல்லாம் பேசி அவற்றுக்கு உற்சாகம் தருகின்ற ஒரு உரையாக இது இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்த்து வந்திருந்தால் நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஏன் எடுக்கலைன்னா இந்த மாதிரியான நற்செயல்களை செய்யுங்கன்னு உற்சாகப்படுத்துகிற பயான்கள் நிறைய நடக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அமல்களிலே ஆர்வமாக ஈடுபடுகின்றவர்களும் அதிகரித்திருக்கிறார். அவனால் அதையே ரிப்பீட் பண்ண வேண்டிய தேவையில்லை என்று நினைக்கிறேன். அதை வலியுறுத்தப்படாது என்றதல்ல என்ன நோக்கம். அதுகளை வலியுறுத்தப்படாது, அது தாராளமாக வலியுறுத்தப்படுகிறது. வலியுறுத்தப்படாத ஒரு பகுதியை இங்கே உங்களோடு பரிமாறிக்கொள்ளலாம் என்பதுதான் இந்த உரையிட நோக்கம். நாங்கள் செய்கிற எல்லா செயல்களுக்கும் எல்லாம் ரெண்டு பக்கங்களை வச்சுக்கிறோம். ஒன்று வெளிப்பக்கம், மற்றது உள்பக்கம். அப்படி இல்லாத எந்த அமலும் இஸ்லாத்தில் கிடையாது. இஸ்லாம் வெளி தோற்றத்தில் மட்டும் பார்க்கறதுக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லுது. அல்லாஹ் எங்களுடைய வெளித்தோற்றம் இப்படி இருக்கணும்ன்றதை சொல்லித்தான் இருக்கிறாங்க. நடத்தைகளால் இந்த வெளிப்புறத்தை நாங்கள் அலங்கரிக்கிறோம். அதை இஸ்லாம் வலியுறுத்திக்குது. எங்களுடைய இபாதத்துகள், முஆமலாத்துகள், முஆஷராத்துகளூடாக எங்களோட வெளி வாழ்க்கையை அலங்கரிக்கணும் என்றது வலியுறுத்தப்பட்ட விஷயம். அதை குறைச்சி மதிப்பிடலாம். ஆனால் அது மட்டும்தான் இஸ்லாம் அல்ல. இந்த வெளிப்பக்கம் அலங்கரிக்கப்படுகின்ற போது சேம் டைம் அல்லாஹ் எங்களோட உள்பக்கத்தை தான் பார்க்குறோம். அல்லாஹ் லா யன்சுரு இலா சுவரிக்கும் வ அஜ்சாமிக்கும் வலாக்கின் யன்சுரு இலா குலூபிக்கும். உங்களோட வெளி தோற்றங்களை அல்லாஹ் தஆலா பார்க்கறது இல்லை. வெளியில் தெரிகிற விஷயங்களை மட்டுமல்ல அல்லாஹ் பார்க்கறது, உங்களோட உள்ளங்களை அல்லாஹ் பார்க்குறான். வெளியில் தெரிகிறது அல்லாஹ் பார்க்குறான் தான். ஆனால் முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக அல்லாஹ் சொல்கிறோம். அந்த உள்பக்கம் கவனிக்கப்படாமல் போகிற போது இந்த வெளியில் தெரிகிற செயல்களிலே அதால் நாங்கள் அடைகிற நன்மைகளை உலகத்திலேயோ மறுமையிலையோ அடைய மாட்டோம். எனவே அந்த பகுதியை வலியுறுத்துறது முக்கியம். ரெண்டும் இல்லாமல் இருக்கிற நேரம் உள்பகுதியை யோசிக்க தேவையில்லை, வெளிப்பகுதியை ப்ரமோட் பண்ணினா நல்லா. ரெண்டுமே இல்லாமல் இருந்தால் உள்பகுதியை பற்றி அவசரமாக யோசிக்க தேவையில்லை, வெளிப்பகுதியை ப்ரமோட் பண்ணுறது நல்ல. இப்போ அது வளர்ந்து கொண்டு போகுதானே வெளிப்பகுதி. எனவே கொஞ்சம் எங்களோட உள்பக்கத்தை பார்ப்போம். நோம்புட விசேஷத்தை அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள். குல்லு அமலி பனி ஆதம் லஹு இல்ல ஸௌம் ஃப இன்னஹு லீ வ அனா அஜ்ஸி. நோம்புட சிறப்பு
ஆதமுடைய மகன் செய்கின்ற அனைத்து செயல்களும் அவனுக்குரியது, நோன்பை தவிர அது எனக்குரியது. அதற்கு நானே கூலி கொடுப்பேன். எல்லாத்துக்கும் நல்லா தான் கூலி கொடுக்கிறது, ஆனால் நானே அதுக்கு கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறேன். என்ற கையால் கொடுப்பேன் என்று சொல்கிற மாதிரி அப்படி ஒரு விசேஷம் நோன்புக்கு இருக்கிறது. அதுக்கான காரணத்தை அல்லாஹ் சொல்கிற போது அந்த ஹதீஸில் தொடர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, யதஉ தஆமஹு வ ஷராபஹு வ ஷஹவதஹு மின் அஜ்லி. அவன் எனக்காக அவனுடைய உணவை விடுகிறான், குடிப்பை விடுகிறான், அவனுடைய விருப்பங்களையும் விடுகிறான். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் அல்லாஹ் சொல்கிறதா ரசூலுல்லாஹ் சொல்கிற செய்தி, ஹதீஸ் குதுசின்னு சொல்லும்போது இந்த செய்தியில் நோன்புட 2 பக்கங்களையும் அல்லாஹ் சொல்கிறார். வெளிப்பக்கம் உணவை குடிப்பை விடுறது, அதான் நோன்போட வெளிப்பக்கம். அதில் உள்பக்கம் மனிதன் தண்ட சொந்த விருப்பங்களை எல்லாம் விடுறது. மனிதன் தண்ட சொந்த விருப்பங்களை எல்லாம் விடுறது. இது நோன்புட 2 பக்கம். இந்த 2 பக்கங்களும் இணைந்து நோக்கப்படுகின்ற நோன்புதான் எனக்குரியது, அதுக்கு நான் கூலி கொடுப்பேன் நல்லா சொல்றேன். இது எங்களோட கவனத்தை ஈர்க்க வேண்டிய ஒரு விஷயம். எது லேசி, உணவையும் குடிப்பையும் விடுறதா, சொந்த விருப்பங்களை விடுறதா? அஸ்ஸலாமு அலைக்கும். எது லேசி? அது லேசலையா? இன்னும் ஒரு 2 மணிக்காலம் இஷாக்கு நோன்பு துறக்க வச்சாலும் கூட பொறுத்து கொண்டு அதை செய்யலாம். ஆனால் கஷ்டமானது எங்கட சொந்த விருப்பு வெறுப்புகளை, ஆசா பாசங்களை விடுறது. அதை இந்த வெளிப்பக்கத்தால் எல்லாம் ட்ரெயின் பண்ணுற. சாப்பாட்டை விடுங்க, குடிப்பை விடுங்கன்னு சொல்கிற நேரம் சாப்பாட்டை விடுறதில்ல, சாப்பாட்டில் இருக்கிற விருப்பத்தையும் விடுறது. சாப்பாடுன்றது விருப்பமான ஒரு விஷயம் தான். இது மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தால் நல்ல ஒரு சாப்பாடு கொடுத்தா மறுக வர நினைக்கிறேன். நிகழ்ச்சியோட டேஸ்ட் ஆகிடும் சாப்பாடு. அதை நிகழ்ச்சி முடிஞ்சால் எல்லாரும் போவாங்க, எதை பற்றி பேசிக்கிட்டு போவாங்க? அதில் அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு, அது மனுஷன் இயல்பு தான். ஸோ அந்த விருப்பத்தையும் விடுறோம், விருப்பத்தையும் சேர்த்து விடுறோம். அதுதான் நாங்கள். ஆனால் அந்த விருப்பத்தை மட்டும் விட்டு நோன்பு பிடிக்கலாம். ஒரு நோம்பாளி அந்த விருப்பத்தை விடுறாருன்றதுக்கு இன்னொரு அடையாளம், ஒரு நோம்பாளியை யாராவது ஏசினா அல்லது அவருடைய சர்ச்சைக்கு வந்தார் யாராவது, அவர் எப்படி ஃபேஸ் பண்ணணும்? அதை நான் நோம்பாளின்னு சொல்லுவேன் அப்படின்னா எனக்கு திருப்பி ஏசியலாது, கோவம் காட்டியலாது, சர்ச்சைப்படையலாது. ஏன்னா நான் நோம்பாளி. எனக்கு சாப்பிட இயலாது, குடிக்க இயலாது, ஏனென்றால் நான் நோம்பாளின்னு சொல்கிற மாதிரி. எனக்கு கோபம் வரையலாது, பிரச்சனைக்கு வரையலாது, ஏன்னா நான் நோம்பாளின்னு சொல்கிறேன் அப்படின்ற அது உள்பக்கம். எனக்கு வர ஆத்திரத்தை வெளிக்காட்டலாம், எனக்கு முரண்பட்டு கொண்டு பிரச்சனைக்கு வரையலாது. அப்போ அதெல்லாம் சேர்த்து விட்டிருக்கிறேன் என்றதான் அடுப்பு. ஆனால் பலர் நினைக்கிறாங்க நோம்பு துறக்கங்காட்டிலும் தான் இந்த கண்டிஷன், துறந்தா வேண்டியத்தை வெளியிடையிலும் கோபம் வந்தால் அப்படி சொல்கிறாக்க நினைக்கிறாங்க, இல்லையே நோம்பு துறக்கும் வரைக்கும் அப்படின்னு சொல்லி. சரி, பசியோட இருக்கிறது, தாகத்தோட இருக்கிறது, உணவை விடுறது, குடிப்பை விடுறது இஃப்தார் வரைக்கும் தான். ஆனால் விருப்பங்களை விடுறது இஃப்தார் வரைக்கும் அல்ல,
அது எங்களோட வாழ்நாள் முழுவதும் செய்ய வேண்டிய ஒரு வேலை. அதுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை ட்ரைனிங் தர காலம்தான் இந்த ரமலான். அதுவும் ரமலானில் ஏன் அந்த விசேஷமான ட்ரைனிங் என்றால், அல்லாட விருப்பங்களோட தொகுப்பு இறக்கப்பட்ட மாதம் அல் குர்ஆன். அல்லாட விருப்புகள் எது, அல்லாஹ் வெறுக்கிற விஷயங்கள் என்ன, சிந்தனையில் அல்லாட விருப்பங்கள் என்ன, மனப்பாங்குகளில் அல்லாட விருப்பங்கள் என்ன, குணங்களில் அல்லாட விருப்பங்கள் என்ன, வார்த்தைகளில் அல்லாட விருப்பங்கள் என்ன, நடத்தைகளில் அல்லாட விருப்பங்கள் என்ன, உறவுகளில் அல்லாட விருப்பங்கள் என்ன, இது எல்லாத்திலையும் அல்லாஹ் விரும்பாத விஷயங்கள் என்ன என்றதையெல்லாம் மனித சமூகத்துக்கு வழிகாட்டலாக வழங்கின மாதம்தான் ரமலான். அல்லாட விருப்பு வெறுப்புகளை உலகத்துக்கு அல்லாஹ் அறிமுகம் செஞ்ச மாதத்தில் ட்ரைனிங் ஒன்று நடக்குது. ஓண்ட விருப்பு வெறுப்புகளை ஒரு பக்கமாக வச்சுட்டு, உனக்கு புறம்பாக வெளியிலிருந்து வார சில விருப்பு வெறுப்புகளை ஓண்ட வழிகாட்டலாக மார்க்கமாக எடுத்துக்கோ. அப்போ அது பொருத்தமான ஒரு விஷயம். குர்ஆன் இறக்கப்பட்ட மாதத்தில் மிக பொருத்தமான ஒரு ட்ரைனிங் அது. ஷஹரு ரமலான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன் என்று அப்படியே வந்து, இந்த ரமலான் மாதம் என்றது குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்று தான் இந்த மாதத்தில் அறிமுகம் செய்கிறார். அறிமுகம் செஞ்சுட்டு பமன் ஷாஹித் அலிக்கும் ஷாரஃபன் யசும், எனவே இந்த மாதத்தில் பிறை கண்டவங்க நோன்பு நோட்டுக்கொள்ளும். குர்ஆன் இறக்கப்பட்டதுனால நோன்பு உங்களுக்கு கட்டாயம். ஏன்னா குர்ஆனை ஃபாலோ பண்ணுறதுக்கு இந்த ட்ரைனிங் கண்டிப்பாக தேவை என்று குர்ஆன் சொல்லுது. நோன்பு கடமையாக்கப்பட்டதுனால குர்ஆன் ஓதுங்க அப்படின்னு சொல்லலை. அஸ்ஸலாமு அலைக்கும். கொஞ்சம் நுணுக்கமாக விலையை கொடுவது நல்லது. குர்ஆன் இறக்கப்பட்டதுனால நோன்பு பிடிங்கன்னு தான் குர்ஆன் சொல்லுது. எப்படி சொல்லலை? நோன்பு பிடிக்கிறதுனால குர்ஆன் ஓதுங்க. ரெண்டு மட்டும் இல்லை. எங்களோட சமூகம் என்ன செய்யுதுன்னு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிக்கணும். நோன்பு காலத்தில் தான் என்ன ஃப்ரீ டைம் கூட தான் நோம்பில் குர்ஆன் ஓதுங்க, கண்டிப்பாக ஓதுங்க. குர்ஆன் இறக்கப்பட்ட மாதத்தில் குர்ஆன் ஓதாமல், ஆனால் அது நோம்பில் ஃப்ரீ ஆகிக்கிறோம்ன்றதுக்காக ஓதுறது அல்லது. நோன்பு எல்லாம் கடமையாக்கினது குர்ஆன் ஓதுறதுக்கு அல்ல, குர்ஆன் இறக்கினதுனால நோன்பு கடமையாக்கப்பட்டது. ஏன்னா குர்ஆனை ஓதி அதை விளங்கி அதில் கருத்துக்களை உள்வாங்கி அல்லாட விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப எங்களே சமைச்சு கொள்றதுக்கான காலமாக அதை ஆக்கிக்கோங்க என்றுதான் அல்லாஹ் தந்தி. ரைட். அப்படியா இருந்தா 3 விஷயங்களை உங்களோடு இந்த உரையிலே நான் பரிமாறிக்கொள்கிறேன். இந்த 3ல் கவனம் செலுத்தினா நாங்கள் பண்ணலாம். இல்லாட்டி நோன்பு குடித்தாலும் கூட சில நேரம் பழுதாகலாம். அந்த 3லையும் கவனம் செலுத்தினா எங்களோட வாழ்க்கை அலங்கரிக்கப்படும். அந்த 3ல் கவனம் செலுத்தாட்டி நாங்கள் நோன்பு பிடித்தாலும் கூட எங்களோட வாழ்க்கை அசிங்கமாகும். அது இந்த உள்பக்கத்தோடு சம்பந்தப்பட்டது, முழு வாழ்க்கையோடையும் சம்பந்தப்பட்டது. நோன்பு, தொழுக, மற்ற இபாதத்துகள் எல்லாவற்றினதும் நோக்கங்களோடு சம்பந்தப்பட்டது. அந்த விஷயங்கள் எல்லாம் 3 அல்ல, நிறைய இது. இந்த முக்கியமான 3 விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். அந்த 3ல் கவனம் செலுத்தினா நோன்புல தொழுகையின நோக்கங்கள் எல்லாத்தையும் நாங்கள் அடையலாம். அதனது பயிற்சியையும் பெறலாம். முதலாவது, என்னைய, அதாவது நான் என்ற அந்த
அதுக்கு சொல்கிற தன் முனைப்புன்னு சொல்லி நான் என்ற உணர்வு. நான் என்ற அந்த பெரியத்தனம் எங்கள்கிட்ட இல்லாம நோன்பு அதை செய்து எப்படி செய்யுதுன்னா இந்த பெரியத்தனத்தை சின்ன எதிர்பார்ப்புகளால் ஆட்கள் பழுதாக்கி கூட விருப்பமில்லை. அப்படித்தானே? இப்போ யார்கிட்டையாலும் ஒரு கைமாத்துக்கு ஒரு 500 ரூபா தாங்கலைன்னு சொல்லி ஒரு பெரிய ஆள் கேட்க மாட்டாங்க. அது சின்னத்தனம். அப்படி நான் பெரிய ஆள் என்று நினைக்கிற ஒருத்தர் சின்ன சிறுமைப்பட்டு போறதுக்கான விஷயங்களை செய்யறதில்லை. சில பெரியாக்கள் சின்ன ஆக்களோடு சிரிக்கிறதும் இல்லை. சிரிச்சாலும் சின்னதாகிடுவோம்னு நினைக்கிறார்கள். நோம்பாளி நோம்பு துறக்கிற நேரம் வந்தா எந்த பெரிய ஆளா இருந்தாலும் சரி, ஒரு பிச்சைக்காரன் தண்ணி வாங்கி குடிக்கிற மட்டும் குடிச்சிடும். நோம்பு துறக்கிறதுக்கு சரி, அவருடைய பெரியத்தனம் எல்லாம் குறைஞ்சி அவர் எல்லா மனிதர்களையும் போல நான் ஒருவன் தான் என்ற லெவலுக்கு இறங்குற ஒரு வேலை நடக்குது. இது நோம்பால். அடுத்தது நோம்பு எங்களுக்குள்ள ஏற்படுத்துகிற அந்த டயர் அல்லது சோர்வு, அதுவும் எங்களோட அந்த பெரிய தனத்தை கொஞ்சம் குறைக்குது. நோம்பு துறக்கிற நேரம் நல்லாவே அது குறையுது. உலகத்தில் இருக்கிற எந்த பெரிய மனுஷனாக இருந்தாலும் சரி, அவன் பெரியத்தனத்தை விட்டுட்டு நான் எல்லா மனிதர்களையும் போல ஒரு மனிதன் தான் என்று நினைக்கிற ஒரு டைம் தான் நோம்பு துறக்கிற டைம். ஏண்டா சாப்பாட்டுக்கு அவசரப்படுறது யார்? அப்படி அவசரப்பட்டு கையை போடுறது ஒரு பிரச்சனை. ஏன்னா மற்றவங்க அப்படி பார்ப்பாங்க. நோம்பு துறக்கிற நேரம் மட்டும் அந்த பிரச்சனை யாருக்கும் மாறதில்லை. எத்தனை பேர் பார்த்தாலும் சரி, அவசரமாக நாங்கள் எடுத்து வாயில் போடுவோம். அப்படி எங்களோட ஸ்டேட்டஸை சரியாக எங்களுக்கு சொல்லித்தர ஒரு அமைப்பு தான். இதுக்கு ஒரு ட்ரைனிங் உண்டு. நோம்புலேங்க மனுஷனை அவன் அந்தஸ்துக்கு கொண்டு வாரது. நீ நாடி நிற்கிறவன், தேடி நிற்க வேண்டியவன். சரி, சஹருக்கு டைம் போகிறது ஸ்பீடாக, நோம்பு துறக்கிற டைம் வர நேரம் டைம் ஸ்பீடாக போகுமா? இப்போ டைம் ஸ்லோவாக போகிறேன், இப்போ டைம் ஸ்பீடாக போகிறேன். நோம்பு துறக்கிற நேரம் ஏனெண்டா அவ்வளவு தூரம் இந்த தேர்ட்ற குணம் வார. சரி, டைம் போகுது இல்லையேன்னு பார்த்து நீச்ச பழத்தையும் பார்க்குறேன், டைமையும் பார்க்குறேன், மறாதையும் பார்க்குறேன், மறாதை பார்க்குறேன். ரைட், எந்த பெரிய மனுஷன் இருந்தாலும் அந்த லெவலுக்கு இறங்குறது. அப்போ இது எங்களை அறியாமல் நோம்பு எங்களோட லெவலில் எங்களோட அந்தஸ்தை எங்களுக்கு சொல்லித்தரு. நீ தேவையுள்ளவன், நீ அண்டி இருக்க வேண்டியவன், நீ தங்கி இருக்க வேண்டியவன். சரி, உன்னோட தேவைகளை உணர்ந்து வாழ வேண்டியவன். நான் தேவையில்லாதவன் என்று நினைக்கிறாரு. அல்லாஹ் சமத், அல்லாஹ் மட்டும்தான் தேவையில்லாத. இந்த உணர்வை. ஆனால் மனிதன் நோம்புல அப்படி நோம்பு துறக்கிற நேரம் அந்த இடத்துக்கு வந்தாலும் அவனோட சாதாரண வாழ்க்கையில் திரும்ப அவன் வைத்திடுறான் மேலே. அவனோட தன்முனைப்பு அதிகமான சந்தர்ப்பங்களில் பாதிக்கிறது.
அது ஒருத்தரோட கதையால் பாதிக்கப்படுது, ஒருத்தரோட நடத்தையால் பாதிக்கப்படுது, ஒருத்தர் பார்த்துட்டு போகிற ஸ்டைலில் பாதிக்கப்படுது. ஒருத்தர் கடந்து போகிறாரு, அவர் ஒழுங்கா பார்க்கல இல்லையா, எனக்கு சலாம் சொல்லலைன்னா அந்த உணர்வு பாதிக்கப்படுது. சரி, கொஞ்சம் மேலே இருக்கிறவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களால அடிக்கடி அந்த பாதிப்பு வருது. ஒரு முதலாளிக்கு அவருடைய தொழிலாளிகளால் அந்த பாதிப்பு அடிக்கடி வருது. ஒரு டீச்சருக்கு அவருடைய ஸ்டூடெண்ட்ஸால் இந்த பாதிப்பு அடிக்கடி வருது. ஒரு நாட்டு தலைவனுக்கு, அதிகாரம் உள்ளவனுக்கு, அவருக்கு கீழே வேலை செய்கிறவங்களால் இந்த பாதிப்பு வரும். அப்படியோ எல்லா லெவலில் இருக்கிறவங்களும் அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களால இந்த பாதிப்பு ஆளாகிக்கிட்டே இருக்கிறாங்க. சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த பாதிப்பு அணுவளவும் ஒரு மனிதன் உள்ளத்தில் இருக்கப்படாது. இருந்தால் அவருக்கு சொர்க்கம் போயிடாது என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ ரமலான் ஒரு மனுஷனை சொர்க்கத்தில் எப்படி கொண்டு போய் சேர்க்கும்? லா யதுகுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு தர்ரத்தின் மின் கிபர். ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் அணுவளவு பெருமை இருந்தாலும், பெரியத்தனம் இருந்தாலும் அவன் சுவனம் நுழைய மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். முஸ்லீமில் அந்த ரிவாயத் வருது. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, ஒரு மனிதன் அழகாக இருக்கணும், ஆடைகள் அலங்கரித்து செருப்பு அழகாக போட்டு அவன் வெளியே வார நேரம் அவனுக்கு ஒரு நான் அழகாக இருக்கிறேன் என்ற ஒரு உணர்வு வருது. இப்படி அணுவளவு வரப்படாத தானே சொல்றீங்க யார் சொல்ல? இப்படி ஒரு உணர்வு வந்துட்டா அணுவளவு வந்துடுமே, அது பிழையா அப்படின்னு ரசூலுல்லாஹ் திருப்பி கேட்குறான். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால் அல் கிபர் பதருல் ஹக் வ கம்துன் நாஸ். அல்லாஹ் அழகானவன். நீங்கள் அழகாக இருக்கிறத எல்லாம் விரும்புகிறான். நீங்கள் அலங்கோலமாக இருக்க வாடும், அழகாக உடுப்பில், பாதடிகளில், மற்ற அழகாக இருக்கு. அதுக்கு இஸ்லாத்தில் எந்த தடையும் இல்லை. அல்லாஹ் அழகானவன், அழகாவன் நேசிக்கிறான். அதுதான் ரசூலோட பதிவு. பெருமை என்றதுக்கு ஒரு வரைவிலக்கணம் சொல்றாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பதருல் ஹக் வ கம்துன் நாஸ். உங்களுக்கு முன்னால ஒரு உண்மை சொல்லப்பட்டா அதை விட நீங்க பெரிய ஆளாக. உங்களுக்கு முன்னால ஒரு மனிதன் கொஞ்சம் மேலே வந்துட்டா, அவன் மேலே பேத்துட்டானே, நான் அவனை விட மேலே என்று நீங்க மேலே போகப்படாது. இந்த ரெண்டு தான் பெருமை. எந்த ரெண்டுக்கு முன்னால? ஒன்று உண்மை, மற்றது மனிதன். இந்த ரெண்டும் எங்கட முன்னுக்கால வார நேரம் இந்த ரெண்டையும் விட நான் பெரியாள் என்று நினைக்கிற இடத்துக்கு போகப்படா. அப்படி நினைக்கிற நினைப்பு அணு அளவு இருந்தாலும் அவன் சுவனம் நுழைய மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோம்பு பிடிச்சிட்டு இந்த பெரிய தனங்களோட வாழ்ந்தா உள்பக்கம் கிளியராக, உள்பக்கம் கிளியராக ஒரு சின்ன விஷயத்தில், அதாவது பெரிய விஷயங்களே இல்லை, ரசூலுல்லாஹ் முன்னிலையில் ஒரு மனிதன் இடது கையால் சாப்பிட்றான். அப்போ அவனை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, குல் பியமீன், வலது கையால் சாப்பிடு அப்படின்னு சொல்லி. வலது கையால் தொழுகிற மாதிரி, நோம்பு பிடிக்கிற மாதிரி, சக்காத் கொடுக்குற மாதிரி, ஹஜ் செய்கிற மாதிரி ஒரு பரலான கடமை இல்லை. எது? சாப்பிட்றது. சாப்பிடலாம், சாப்பிடாம வைக்கணும். சாப்பிட்றது வரல் தான் பசியை பொறுத்து. அது இடது கையால் சாப்பிடும். அது ஒரு தவறு தான். ஆனால் பயங்கரமான பாவம், ஹராம், பெரும் பாவங்கள் உண்டு. அப்படியா? இல்லை. வலது கையால் சாப்பிடுன்றது இஸ்லாம். இஸ்லாத்தில் அதபுகள்னு உண்டு. அது ஒரு உண்மை. அது ஒரு உண்மை. அதை சொன்ன நேரம் அந்த மனிதன் லா அஸ்ததி,
முடியாது, ஏலா எனக்கு அப்படின்னு மறுக்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவன் ஏலான்னு சொல்றான். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை பார்த்து சொன்னாங்க, லஸ்தத்த, அது உனக்கு முடியாமலே போகட்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபிக்கிற ஆள் அல்ல. ரசூலுல்லாஹ் மன்னிக்கிற ஒரு மாமனிதன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்த பிரச்சனைகளையும் கூட, அவங்களுக்கு எதிராக வந்த எத்தனையோ விஷயங்களையும் கூட மிச்சம் சிம்பிளாக பணிவாக எதிர்கொண்டிருக்கிறாங்க, கோவப்படாங்க. இங்கே கோவப்பட்டாங்க, இங்கே சபிச்சாங்க என்றது ஏன் தெரியுமா? ஒரு உண்மையை அவன் கண்டம் பண்ணி நான் அதை விட பெரிய ஆள் நினைக்கிறேன், இந்த பெருமையை வெளிப்படுத்துகிறான். ரசூலுல்லாஹ் நான் முன்னுக்கு பர்பஸ்ஃபுல்லாக அதை செய்கிறான். சரி, விஷயம் சின்னதாக கேட்கும், ஆனால் அது உண்மை, ஒரு இஸ்லாம், ஒரு சத்தியம். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபமா மனஅஹு இல்லல் கிபர், வலதால சாப்பிடுன்னு சொல்ற நேரம் அவனுக்கு அதை செய்யலாமல் போனதுக்கான காரணம் கிபர், பெரியத்தனம். உண்மை சின்னது, நான் பெருசின்னு அவன் நினைக்கிறேன். ஒரு உண்மையை யார் சொன்னாலும் நீங்கள் திருப்பி கேட்கப்படாது, நீ யார் எனக்கு அதை செல்றதுக்கு. 1000 நோம்பு பிடிச்சிட்டு அப்படி கேட்டாலும் அந்த பாவத்துக்கு பரிகாரம் இல்லை. நீ யார் அதை செல்றதுக்குன்னு கேட்கவுமேலா, அது எனக்கு தெரியும் கண்டுட்டு அதை மறுக்கவுமேலா. நீங்கள் எப்போ மௌலவியாகினு சாக்காஸ்டிக்காக கேட்கவும் மேலாது. இப்படி எந்த ஜாகன் சப்போர்ட்டும் அதை தட்டி கழிக்கிற வேலையை செய்யப்படாது. ஏன் அப்படி கஷ்டமாக இருந்தால் சைலண்டாக இருக்கு, ஒரு வார்த்தையை வெளிப்படுத்த. பெரியத்தனத்தை அந்த டைமில் வெளிப்படுத்தப்படாது. அல்லாட தீனுக்கு முன்னால், உண்மைகளுக்கு முன்னால் அந்த பணிவு தான் பணிவு. அதே மாதிரி ஒரு மனுஷன் முன்னால், உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் ஒன்று தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிம்பர்லேருந்து ஒரு பிரச்சனைக்கு தீர்வு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகளில் ஒரு பிரச்சனை, பெண்கள் அதிகமாக மகர் கேட்குறது, ஆண்கள் திண்டாடுறது. திருமணம் செய்யலாம், நீங்கள் அந்த காலத்துக்கு போயிட்டு வாங்க, இந்த காலம் போய்க்காம நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு யோசிக்காமல். இது ரசூலோட காலம், சஹாபாக்களோட காலம், உமர் ரலியல்லாஹு காலம். அப்போ ஆண்களுடைய இந்த திண்டாட்டத்தை குறைக்கிறதுக்கு பெண்களுக்கு வேண்டுகோள் ஒன்று விடுக்கிறாங்க உமர் ரலியல்லாஹு. மகரை அப்படி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி. இப்போ எவ்வளோ தின்னாலும் பரவாயில்ல, தந்தத்தை எடுத்துக்கணும்னு சொல்லி யோசிக்கிற கழிக்கிறதுனால இந்த செய்தியை செல்லாமல் இருக்கிறது நல்ல. உமர் ரலியல்லாஹு அப்படி சொன்ன நேரம் ஒரு பொம்பளை எழுப்பிட்டான், சும்மால எழுந்து, அமீருல் முஃமினீனே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஒரு தங்க பாலத்தை மகராக கொடுத்தாலும் அவள்கிட்ட விருப்பம் இல்லாமல் அதில் சிறிதளவையும் நீங்கள் திரும்ப பெறக்கூடாதுன்னு. தங்க பாலத்தையே மகராக கொடுக்கணும்னு அல்லாஹ் சொல்கிற நேரம் உமருக்கு என்ன அதிகாரம் இருக்குது அதை குறைக்க சொல்லி கேட்கறது? உமர் ரலியல்லாஹு நாட்டிட சாம்ராஜ்யத்திட தலைவர், அவர் ஒரு சாதாரண பெண். நான் சமூகத்துக்கு பொறுப்பு சொல்ல வேண்டியவன், சமூகத்தில் பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டியவன், உனக்கு என்ன அருகதை இருக்குது அதை நிறுத்துறதுக்கு என்று உமர் ரலியல்லாஹு கேட்கணும் இல்லையா?
உமர்லாம் என்ன சொன்னாங்க? அசாபத் இம்ரஅத்துன் வ அஹ்தஅ உமர். ஒரு பெண் உண்மை உரைத்து விட்டான், உண்மையை சொல்லிவிட்டான். இப்போ எனக்கு சரண்டர் ஆகிறத தவிர உமர் தவறு செய்து விட்டார். மெம்பர்லேருந்து சொல்கிறாங்க. உமர்லாம் அந்த உண்மைக்கு கட்டுப்படுறாங்க. இதெல்லாம் சஹாபாக்களோட வாழ்க்கை. இதெல்லாம் கேட்டு போட்டு அவங்க சஹாபாக்கள் இல்லையா? நாங்கள் எல்லாம் எங்கள் வானத்தில், அவங்க வானத்துலேருந்து வந்தாக்கள், நாங்கள் தான் பூமியிலிருந்து எழுப்பினாக்கள். அப்படியா? அவங்க எதை செஞ்சாங்களோ அதை எங்களுக்கும் செய்யணுமாய். உலகத்தில் ஒரு செய்தியை சொல்லணும். உலகத்தை பிரித்து வச்சுக்கிறாங்க. 2 3 முதலாம் உலகம், 2ஆம் உலகம், 3rd வேர்ல்டு. நாங்கள் 3ஆம் உலகம். முதலாம் உலகத்துக்கு, 2ஆம் உலகத்துக்கு, 3ஆம் உலகத்துக்கு ஒரு விளக்கம் வச்சுருக்கோம். முதலாம் உலகம் எப்படி என்றால், உலகத்தில் யார் எதை செஞ்சாலும் அதை எங்களுக்கும் செய்யணும் என்று நினைக்கிறவங்க செய்கிறது. 2ஆம் உலகம் எப்படி என்றால், உலகத்தில் யாராலும் என்னமாலும் செஞ்சால் அதை பாராட்டிட்டு அவங்க இல்லையா எங்களுக்கு அதை செய்யலாம். 3ஆம் உலகம் எப்படி என்றால், செய்ய விடப்படாது. அவன் செய்ய விடப்படாது. இந்த குணம் தான் 3ஆம் உலகத்தை 3ஆம் உலகமாக வச்சு. இது மார்க்கத்திலே சரி. சஹாபாக்கள் செஞ்சது சரித்திரம் தான், கதை. அது ப்ராக்டிகபிள், அது நடைமுறை சாத்தியம் இல்லை யாருக்கு? எங்களுக்கு செய்யலாம். 2ஆம் உலகம் லெவல் தான், முன்னேற மாட்டோம். இப்படித்தான் வாழணும். இதுதான் பணிவு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா தவாத அலில்லாஹி அஹதுன் இல்லா ரஃபா. அல்லாஹ்வுக்காக பணிந்தவனை அல்லாஹ் உயர்த்தியே தீர்வான். பணிவுன்றது இதுதான். இன்னொரு பணிவு மனிதர்களுக்கு முன்னால பணிவு. எந்த மனிதனையும் தன்னை விட குறைச்சி மதிப்பிடவும் மேலாது, இன்னொரு மனிதனை தன்னை விட உயர்த்தி வணங்கவும் மேலாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா துத்திர்னி கமா அத்ரத்தின் நசாரா ஈசா இப்னு மரியம். நசாராக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை உயர்த்தின மாதிரி என்ன நீங்கள் உயர்த்த மாட்டோம். கடவுள் அந்தஸ்துக்கு உயர்த்தி வணங்கவும் வேணாம். உங்களைய விட ஏதாவது காரணத்தில், ஏதாவது ஒரு காரணமாக உங்களைய விட கீழே இருக்கிற ஒரு ஆளை இழிவாக பார்க்க. அபூதர் கிஃபாரி அரபி, பிலால் ரலியல்லாஹு ஒரு நீக்ரோ, கருப்பர். 2 பேருக்கு இடையில் ஒரு மனஸ்தாபம் வந்து அபூதர் பிலாலை பார்த்து சொல்கிறாரு, இது குணம். என்ன குணம்? கருப்பியின் மகன் இல்லையா? சரி, இந்த வம்சம் குணம் அப்படின்னு நான் சொல்கிறாங்க. அப்படி ஒரு வார்த்தையை பாவிச்சார். இந்த வார்த்தை இது வெறும் வார்த்தை. இது களவு, கொலை, கொள்ளை, மது, சூது மாதிரி அல்ல. ஒரு சின்ன வார்த்தை. இந்த வார்த்தையை அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்டுட்டு, இந்த வார்த்தையை கேட்டுட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? அபூதருக்கு, யா அபூதர் இன்னக இம்ருஉன் ஃபீக ஜாஹிலியா. அபூதரே, உங்கள்கிட்ட ஜாஹிலியத் இருக்கிறது. அபூதர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இஸ்லாத்தில் ஆரம்ப காலத்தில் ரசூலுல்லாஹ்வை தேடி வந்தவர். கிஃபாரி கோத்திரம் அந்த ஷாம் நோக்கி போகிற அந்த பாதையில் இருக்கிற ஒரு கோத்திரம். நீண்ட தூரம் மக்காவுக்கு அவர் பயணம் செஞ்சு வந்து ரசூலுல்லாஹ் ஒரு நபி வந்திருக்கிறார் என்று பார்க்க ஆசைப்பட்டு வந்தார். அந்த டென்ஸ் சிச்சுவேஷன் மக்கால முகம்மது எங்கண்டு வாய் திறந்து கேட்கலாது, இஸ்லாத்தை பற்றி ஒரு பேச்சு பேசலாது. இதை நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணிப்பீங்க. ஈஸ்டர் அட்டாக்கு போகிறோம்.
நிறைய பேர் குரூப்புகள் இருந்து லெஃப்ட் ஆகி கண்டெக்ஸ் எல்லாம் அழித்து சில ஆட்கள் போனே மாற்றிக்கலாம். சரி, அதை கொஞ்சம் திரும்ப ரீகால் பண்ணுறேன்னா ஒரு 2-3-4 வருஷத்துக்கு முன்னுக்கு போனால் சரி. இப்படி ஒரு டென்ஸ் சிச்சுவேஷன் மக்கால் இருக்குது. எங்கே ரசூலுல்லா முகம்மது கேட்கல அது யார்கிட்ட 3 நாள் அந்த மக்காட வீதிகள் எல்லாம் சுற்றி திரிகிறாங்க. இவத அவதானிச்சார் அலில் அலில்லா கொஞ்சம் புதியால் வந்து அங்கே இங்கெல்லாம் அலைகிறார். என்னமோ தேவை ஒன்று இருக்குது அவருக்கு சொல்லிக்கொள்ள மேலா கேட்கும் மேலா யார்கிட்ட போய் கேட்கறது. முல்ல கிட்டவாகி அவருடைய கதை கொடுத்து அவர் வந்த நோக்கம் என்னன்றதை தெரிஞ்சு கொள்றார். எஸ் ரசூலுல்லாஹ்ட்ட போகணும். அப்போ அலிலான்னு சொல்கிறாங்க, என்னைய ஃபாலோ பண்ணுங்க, என்னோட சேர்ந்து வராது. அவருக்கும் பயம், என்னைய ஃபாலோ பண்ணுங்க, என்னோட சேர்ந்து வராது. யாராவது எதிரிகள் வாரத்தை கண்டா நான் நின்றுவேன், நீங்கள் என்னைய தாண்டி போங்க, என்னோட போகிற மாதிரி காட்டிக்கொள்வாங்க. இப்படி தந்திரம் ஒன்று செஞ்சு ரசூலுல்லாஹ்ட்ட கூட்டி கொண்டு போய் ரசூலுல்லாஹ்ட்ட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவருக்கு வருகிறது ஒரு உணர்வு. என்ன உணர்வு தெரியுமா? இந்த மார்க்கத்தை மறைச்சி வச்சு கொண்டிருக்கணுமா, இந்த மார்க்கத்தை மறைச்சி வச்சு கொண்டிருக்கணுமா. நேராக காபத்துல்லாஹ்க்கு போகிறார். குறைஷிகள் எல்லாம் இருக்கிறாங்க. எலும்பிலின்னு சொல்கிறார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அவ்வளோதான். மறுக்கணம் அந்த குறைஷிகள் அப்படியே எலும்பி வந்து அடின்னு அடித்து பயங்கி விழுகிறார். அபூபக்கர் எல்லாம் ஓடி வந்து காப்பாற்றினது எப்படி என்றால், நீங்கள் ஷாமுக்கு வியாபார கோஷ்டியை கொண்டு போகிற அந்த பாதையில் தான் இவருடைய கோத்திரம் நீங்குது. நீங்கள் அடுத்த முறை போனால் நீங்களும் உங்களோட சாமானோ திரும்பி வராது மக்காவுக்கு. சரி, இந்த மனுஷன் அடித்தா வழி வாங்குவாங்க ரெண்டு பயமுறுத்தி ஆளை பாதுகாத்தான். அன்னைக்கு மயக்கம் தெளிஞ்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகினதுக்கு ஒரு அடுத்த நாள் மறுகா அதே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். அடுத்த நாள் படி அடுத்த நாள் மயக்கம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபூதர் நீங்கள் மக்களை கவனம், நீங்கள் ஊருக்கு போங்க, நல்ல நிலைமை ஒன்று வந்ததுக்கு பிறகு திரும்பி வாங்க. அவர் எப்போ திரும்புகிறாருன்னா, மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் போனதுக்கு பிறகு ஒரு பெரிய கூட்டத்தை அழைச்சிக்கிட்டு வரார். இஸ்லாத்தை அவங்களுக்கெல்லாம் பிரச்சாரம் செஞ்சு வந்து மதீனாவில் சேர்ந்து கொள்றார். இந்த தியாகியை பார்த்து தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அபூதர் உங்கள்கிட்ட ஜாஹிலியத் இருக்குதுன்னு சொல்லி. ஏன் பிலாலை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னது, அவ்வளோதான். அந்த பெரிய தனம் அது வரப்படாது. அதுக்கு அபூதர் செஞ்ச தௌபா என்ன தெரியுமா? உடனே ரசூலுல்லாஹ் அப்படி சொன்ன உடனே அவர் நிலத்தில் அவருடைய கன்னத்தை வச்சு, பிலால் தன்னை காலால் இந்த கன்னத்தை மிதிக்கிற வரைக்கும் நான் எழும்ப மாட்டேன், அவர் செஞ்ச தௌபா. சகோதரர்களே, சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் குடும்பத்தில் கோவப்பட்டு கொண்டு முகம் பார்க்காம அவருடைய ப்ரெஸ்டீஜை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி என்னைக்கிட்ட வரட்டும் நான் போக மாட்டேன் ரெண்டு டீக்கிற ஆக்கள் எத்தனை பேர்? அவங்கெல்லாம் நோம்பு பிடிச்சி நாங்களாம் பண்படுத்திக்கிறேங்கம்மா. இது இருந்தால் பண்படுத்துமா பழுதாக்குமா? எஸ், அலங்கரிக்குமா அசிங்கப்படுத்துமா? இந்த பயிற்சி எங்களுக்கு உள்ளால ஒரு மாற்றத்தை செய்யும். நோம்பு வெளியால மட்டுமல்ல, எந்த கட்டத்திலையும் என்னைய மையப்படுத்தி யோசிக்கிறது, பழகிறது, போறது, வாரது, கொடுக்கல் வாங்கலாது, இது எதுவுமே செய்யப்படாது. என்னைய மையப்படுத்தி யோசிக்கப்படாது. நான் பெரிய ஆள் இல்லை, எவ்வளோ பெரிய ஆள் ஆகினாலும் அறிவிலையோ அனுபவத்திலேயோ பணத்திலேயோ அதிகாரத்திலேயோ எதுலனாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆள் ஆகினாலும் முறையிலும்
ஒரு சாம்ராஜ்யத்தில் தலைவராக இருந்து கொண்டு எவ்வளோ பணிவாக நடந்தாங்க, எவ்வளோ உயரத்துக்கும் நாங்கள் போயிடும். அது எங்களோட பக்குவத்தால், பண்பாடால், தக்குவாவால், நற்குணங்களால், அறிவால், ஆற்றல்களால், திறமைகளால், சேவைகளால் நாங்கள் மேலே போயிடும். பெரிய தனத்தால் போக நினைக்கப்படாது. அப்படி போனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹகீகுன் அலா அல்லா யர்தஃபி ஷைஉன் மினல் அர்த் இல்லா வதா. மேலே ஏதாவது எலும்பினா அல்லது எலும்ப நினைச்சா அதை கீழே கொண்டு வந்து வைக்கிறது அல்லாஹ்வுக்கு கடமையாகிறது. இயற்கையே அப்படித்தான். மேலே போகிறதெல்லாம் கீழே வரதானே, இயற்கையிலே அப்படித்தானே இருக்குது. இயற்கையிலே மேலே போகிறதெல்லாம் கீழே வரும். அது மாதிரி மனுஷன் மேலே போக நினைச்சா அவனை கீழே கொண்டு வந்து அல்லாஹ் வைப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இந்த குணத்தை இல்லாமாக்குறது நோம்பிட ஒரு நோக்கம், தொழுகையிட நோக்கம், ஜகாத்திட நோக்கம், ஹஜ்ஜிட நோக்கம் எல்லாம் தான். எல்லா இபாதத்துகளுடைய நோக்கங்கள்ல உண்டு மனிதனை பணி உள்ளவனாக அல்லாஹ்வுக்கு மட்டும் அடிமைப்பட்டு வாழுகின்றவன். ஆனால் உலகத்தில் யாரையும் அவன் தாழ்த்த மாட்டான். உலகத்தில் யாரையும் அவன் தாழ்த்த, பெரிய எண்ணம், பெரிய கதை, பெரிய ஒரு நினப்பு அதெல்லாம் அவன் இருக்காது. அப்படி ஒரு அடக்கம், பணிவு, பக்குவம், பண்பாடு உள்ள மனிதனாக அவன் இருக்க வேண்டும் என்றது மனுஷன் வாழ்க்கையில் வர வேண்டிய ஒரு முக்கியமான மாற்றம். ரெண்டாவது, நிதானமும் பொறுமை. ஒரு சஹாபியை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஷஜ் அவருடைய பேர், இன்ன ஃபீக ஹஸ்லத்தைன் யுஹிப்புஹும் அல்லாஹ். இந்த சஹாபியை பார்த்து சொன்னாங்க, உங்கள்கிட்ட 2 குணங்கள் இருக்குது, அல்லாஹ் அந்த 2ஐயும் நேசிக்கிறாங்க. எனக்கு இருக்கிற எதையாலும் கொண்டு அல்லாஹ் நேசிக்கிறான்டா எவ்வளவு சந்தோஷம். சரி, அது என்ன அந்த 2 தன்மை? அல் ஹில்மு வல் அனா. ஹில்ம் என்ற சொல்லுக்கு மொழிபெயர் ஒரு வார்த்தையில் அதை சகிப்புத்தன்மை அப்படின்னு மொழிபெயர்ப்பாங்க. ஆனால் அப்படி மொழிபெயர்க்க இயலாது. அனாத் என்ற நிதானம். ஹில்ம் என்ற சொல்லுக்குள்ள எத்தனையோ கருத்துகள் இருக்கு. ஒரு கருத்து இருக்குது பொறுமைன்னு சொல்லி, சகிப்புத்தன்மை, மனசை கட்டுப்படுத்துறன்னு ஒரு பொருள் இருக்கிறது. புத்தி என்று சொல்லி, அறிவுன்னு சொல்லி அதுக்கு ஒரு விளக்கம் ஒன்று. மன்னிப்பு என்ற ஒரு கருத்து இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கணும். சரி, அதாவது பொறுமை, அதே மாதிரி மனக்கட்டுப்பாட்டோடு இருக்கிறது. பொறுமை, மனக்கட்டுப்பாடு, எந்த உணர்ச்சிகளையும் ஆத்திரங்களையும் வெளியில காட்டாம தன்னைய கட்டுப்பாட்டுக்குள்ள, தன்னை மனசை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கொள்றது. அந்த கட்டுப்பாடு சும்மா அதாவது என்ன செய்ய அப்படின்னு கட்டுப்பட்டுக்கிறாங்க. சில ஆட்களுக்கு என்ன செய்ய நினைக்கிற செஞ்சு கொள்ளையெல்லாம் அதுக்காக வேண்டி பேசாம வைக்கிறது, அந்த கட்டுப்பாடு இல்லை. சரி, அவர் என்ன யோசிப்பாருண்டா, 7 மணி நேரம் உன்னை கொள்ளுவார் அப்படின்னு உள்ளுக்கால நினைச்சு நினைப்பார், வெளியால் ஒன்றும் செய்யலாம். அது மன கட்டுப்பாடு அல்ல. அறிவோடு அந்த கட்டுப்பாடு வரும், அறிவோட சிந்தனையோட வரும். அது ஒரு கட்டத்துக்கு போகும், மன்னிப்பாகவும் மாறிடும். சரி போ, அதாவது எங்களுக்கு முன்னால் நடக்கிற எங்களால் சகிச்சு கொள்ள இயலாத ஒரு விஷயத்தை அறிவோடு பார்த்து யோசிச்சு அதில் விளைவுகளை உணர்ந்து, புத்தியால் உணர்ந்து, மனசை கட்டுப்படுத்தி அந்த பிரச்சனையை மறக்கிற அளவுக்கு அல்லது மன்னிக்கிற அளவுக்கு போகிற ஒரு பண்பு தான் ஹெல். இவ்வளவு சொன்னா தான் அந்த ஹெல்முக்கு பொருள் சொல்லி. அந்த 2 குணமும் அஷஜ் உங்கள்கிட்ட இருக்குது
நிதானமும் பொறுமையும் எல்லாம் அந்த ரெண்டு குணத்தை நேசிக்கிறான் என்று அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த ரெண்டு குணங்களும் ஒரு மனிதனை அலங்கரிக்கும். ரசூல் அவர் துவா கேட்டார், அல்லாஹும்ம கனினி பில் இல்ம் வஸய்யினி பில் ஹில்ம். எனக்கு அறிவால செல்வ நிலையை எனக்கு ஏற்படுத்து. செல்வத்தால செல்வ நிலை அல்ல, அறிவை வச்சு நான் ஒரு பெரிய செல்வத்தோட வாழ்றேன் என்ற அந்த ஃபீலிங் எனக்கு தான். சரி, அறிவு ஒரு பெரிய செல்வம். எனவே நான் அறிவோடு வாழணும் என்று நினைக்கிற அந்த மனப்பாங்கு எனக்கு தான். ஹில்ம் என்ற, நான் இப்போ விளக்கம் சொன்னேன், ஹில்ம் என்ற அந்த பண்பு, அந்த பண்பால என்னை அலங்கரித்து விடு. அக்ரிம்னி பித்தக்வா, தக்வாவால என்னைய கௌரவப்படுத்து. ஜம்மில்னி பில் ஆஃபியா, ஆரோக்கியத்தினால் என்னை வாழவை. சரி, நாளையும் ரசூலுல்லாஹ் இப்படி அழகாக கேட்டுக்கிறான், அல்லாஹும்ம கனினி பில் இல்ம் வஸய்யினி பில் ஹில்ம் வஅக்ரிம்னி பித்தக்வா வஜம்மில்னி பில் ஆஃபியா. இது அற்புதமான ஒரு பண்பு. இந்த பண்பை வளர்க்குறேன்னு சொன்னால் ஒரு வேலை செய்யும். பண்பை சும்மா பேசிட்டு போயிலும் இந்த பண்பை வளர்க்குறேன்டா ஒரு வேலை செய்யும். அதுவும் இந்த நோன்போடைய தொழுகையோட மற்ற இபாதத்துகளோடு சம்மந்தப்பட்ட, விசேஷமாக நோன்போட சம்மந்தப்பட்ட. என்ன தெரியுமா, இந்த பண்பு ஒரு மனுஷனுக்குள்ள வளர்றதுக்கு நீண்ட காலம் நாவுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கும். வாய்க்கு, நாவுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கும். அவசரப்பட்டு எதையும் பேசிடாம பக்குவமாயிக்கிறதுக்கு தான் அந்த பயிற்சி. நாவ அடக்கத்தை பழக 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 இந்த பண்பு உள்ளுக்கால வளரும். இந்த ஹில்ம் அனார், நிதானம், சகிப்புத்தன்மைன்னு சொல்லிட்டு நான் அந்த ஒரே வார்த்தையில், ஆனால் அந்த அப்படியே விலகி போகும். அந்த எல்லா பண்புகளும் சேர்ந்தது தான் ஹில்ம். அந்த ஹில்மும் அனாத்தும், சகிப்புத்தன்மையும் நிதானமும் என்ற அந்த ரெண்டு பண்புகளும் ஒரு மனுஷனுக்குள்ள வளரணும் வாய்ந்தா, அதை வளர்றதுக்கான சாதனம் அவனோட நாவு. நாவு பழக்கப்பட்ட சில சூழல்களில் வாழ்கிறவங்களுக்கு நாக்கை கட்டுப்படுத்தலாம். அது சும்மா பேசும். சரி, சும்மா பேசுமாண்டா எல்லா ஓர்கன்ஸுக்கும் மூளையோட கனெக்ஷன் ஒன்றிக்கிறதானே. சில சூழலில் வாழ்கிற ஆட்களுக்கு அப்படி மூளையோட கனெக்ஷன் இல்லாமலே நாவு பேசும். இல்லை, சில வார்த்தைகளுக்கு அவன் அப்படி பழக சும்மா அசிங்கமான வார்த்தைகள், அடக்கம் இல்லாத வார்த்தைகள், நாகரிகம் இல்லாத வார்த்தைகள், உணர்ச்சி வசப்படுற வார்த்தைகள், மற்றவங்களை புண்படுத்துகிற வார்த்தைகள், எல்லா வார்த்தைகளும் சீரியஸான. அது உள்ளத்தையும் பழுதாகும். உள்ளத்தில் இருக்கிற அந்த குணங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கரையான அரிக்கிற மாதிரி அரிச்சு நாம கட்டுப்பாட்டில் வைக்கிறது, நாகரிகமாக்குறது, பக்குவப்படுத்துறது, அதை பண்படுத்துறது, உள்ளத்தில் இந்த பண்புகளை வளர்க்கும். அதில் கவனமாய். நோன்பு நோற்ற ஒரு பெண் வாந்தி எடுக்கிறாள், அதில் இரத்தமும் இறைச்சி துண்டுகளும் இருக்குது. அவ இறைச்சி சாப்பிட இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. ரசூல்லாட்ட அந்த செய்தி வருது. ரசூல்லா சொல்றாங்க, அவ இறைச்சி சாப்பிடல, நரமாமிசம் சாப்பிட்ருக்கிறான். மனுஷண்ட மாமிசம். அதாவது நோம்பு பிடிச்சிக்கிண்டு அவ மற்றவங்களோட புறம் பேசிக்கிறான். அதை புறம் பேசினா எல்லாருக்கும் சக்தி வராதே, நீங்க தாராளமாக பேசிக்கலாம்.
சக்தி வராது. அப்படி ஒரு ஆளை சக்தி எடுக்க வச்சு அந்த மாதிரி ஒரு செய்தியை உலகத்துக்கு ரசூலுல்லாஹ் எத்தி வைக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு தான். அதாவது அது அப்படி சாப்பிட்டதுக்கு சமன். குர்ஆன் அதை அப்படித்தான் சொல்லுது. வலா யகதப் பஅதுக்கும் பஅதா அயுஹிப்பு அஹதுக்கும் அன் யஅகுல லஹ்ம அஹீஹி மைத்தன் ஃபகரிஹ்தும். ஒருவர் மற்ற சகோதரருடைய குறைகளை அவருடைய இயலாமைகளை பேசாது. நீங்க விரும்புவீங்களா உங்களோட சகோதரன் மரணித்தா அவருடைய மாமிசத்தை சாப்பிடுறதுக்கு? இந்த விஷயத்தான் குர்ஆன் சொல்லுது. உங்களோட சகோதரன் மௌத்தாயினா, சகோதரி மௌத்தாயினா அவருடைய நர மாமிசத்தை சாப்பிடுறதுக்கு விரும்புறாயா? அதுக்கு சமன் தான் ஒரு மனுஷன் இல்லாத டைம்ல அவனை பத்தி பேசிக்கிட்டு ஏயும் பியும் சேர்ந்தா சீய கழுகுறது தான் இப்ப பொழுதுபோக்கு. கண்டா நோம்பு பிடிச்சி இந்த பக்குவத்தை உருவாக்கிடுமா? அல்லது நோம்பு பிடிச்சிட்டா நாங்க வெற்றி பெறலுமா? எங்கட ஆசா பாசங்கள், உணர்ச்சிகள், விருப்பு வெறுப்புகளை எல்லாம் தாராளமாக வெளிப்படுத்தி கொண்டு நோன்பு பிடிக்கிற நேரம் அந்த நோன்பு எங்களைய மாற்றும் என்று நாங்கள் நினைக்கப்படாது. சரி, அப்படியான ரமலான்கள் கடந்து போகும். பல ரமலான்கள் எங்களைய கடந்து போயிருக்கும். நாங்கள் அப்படியே இருக்கோம். எனவே இந்த தன்மை எங்கள்கிட்ட இது வளர்ந்த டெவலப் ஆகுத. வார்த்தை எப்படிப்பட்டதுன்னா சகோதரிகளே சகோதரர்களே, வார்த்தைக்கு ஒரு அந்தஸ்து இருக்குது. அந்த அந்தஸ்தை விளங்கப்படுத்துறதுக்கு குர்ஆன்ல நிறைய வசனங்களை சொல்லும். இந்த வசனம் மன்கான யுரீதுல் இஸ்ஸத ஃபலில்லாஹில் இஸ்ஸத்து ஜமியா. யாருக்காவது கண்ணியம் வேணுமா? கண்ணியம் தேவைன்னு கருதுகிற ஆக்களுக்கு அல்லாஹ் ஒரு செய்தி சொல்றான். கண்ணியம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அது அல்லாஹ் கிட்ட இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும். எப்போ கிடைக்கும் தெரியுமா? பின்னால சொல்றான், இலைஹி யஸ்அதுல் கலிமு தய்யிப் வல் அமலு சாலிஹ் யர்ஃபா. நல்ல வார்த்தை அதை மொழிஞ்ச உடனே அது நேரம் அல்லாஹ் கிட்ட போய்த்திரும். நல்ல செயலிக்குதே அதை செஞ்ச உடனே அல்லாஹ் கிட்ட போகாது. அதை யாராவது சுமந்து கொண்டு ஒரு மலக்கு அதை எடுத்துக்கொண்டு தான். நல்ல வார்த்தையை அல்லாஹ் கிட்ட கொண்டு போகிறதுக்கு மலக்கு தேவையில்லை. அதை பேசினா போதும், நேரம் அதை பேய்த்திரும். நல்ல செயல் அப்படி அல்ல. அதை அல்லாஹ் கிட்ட கொண்டு போகிறதுக்கு ஒரு யாராலும் ஒரு ஹெல்ப் கொண்டு பண்ணணும். அல்லாஹ் அதை எடுத்துக்கொள்ள தெரியும். ஆனால் அதை அல்லாஹ் அப்படி தான் ஏற்பாடு செஞ்சு வச்சு. இப்போ வார்த்தை வேக்கூடினதா நடத்த வேக்கூடினதா? வார்த்தை குர்ஆன் சொல்லுது. இன்னொரு வசனம் அல்லாஹ் சொல்றான், சூரத்துல் ஹஜ் 24வது வசனம், வஹுது இலா தய்யிபி மினல் கௌல் வஹுது இலா ஸலாத்தில் ஹமீத். நல்ல வார்த்தையின் பக்கம் ஒரு மனிதன் வழிநடத்தப்பட்டார், புகழுக்குரியவனுடைய பாதையை நோக்கி அவன் வழிநடத்தப்பட்டு விட்டான். நல்ல வார்த்தையை நோக்கி ஒரு மனிதன் வழிநடத்தப்பட்டான். அதாவது நல்ல வார்த்தை, நாகரிகமான வார்த்தை, ஒரு மனிதனை அலங்கரிக்கிற வார்த்தைகள் அவன் வாழ்க்கையில அவனை அடைஞ்சிக்கன்னு சொன்னா அவனுக்கு நேர்வழி கிடைச்சிக்கணும். மனிதன் வார்த்தை நேர்வழிக்கான ஒரு அடையாளம். இப்படி குர்ஆன் சொல்லுது. புகழுக்குரியவன் பாதை என்று அல்லாஹ் சொல்ற. நல்ல வார்த்தைகள் புகழுக்குரியவன் பாதை, அல்லாட பாதைன்னு சொல்லுது. அல்லாஹ் வாங்கினீங்க புகழுக்குரியவன் பாதைன்னு சொல்லி, அதாவது புகழுக்குரியவன் பாதைக்கு அவன் வந்து சேர்றான். நல்ல வார்த்தைகளால அவன் வாழ்க்கையில் புகழுக்குரியதா மாறுது என்ற ஒரு கருத்து அதுக்குள்ளே. மனிதன் புகழுக்குரியவனா மாறுறதுக்கு அவன் வார்த்தைகள் அடிப்படையான ஒரு காரணம். ஒரு மனுஷனோட 10 நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தா சொல்லேலும் ஆளை எப்படிப்பட்டவர்,
பேசுகிறன்றது வந்து வாய் மட்டும் இல்லை, அவரோட பாடி லாங்குவேஜும் அதுவும் பேசுகிறது தான். ஒருத்தரோட முன்னுக்கு கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருந்தான், ஒருத்தரோட முன்னுக்கு கொஞ்ச நேரம் உட்காந்து 2 தத்துவ ஞானிகள் சந்திச்சாங்கன்னு ஒரு கதையை ஒன்றிக்குது. சும்மா இடையில சொல்லிட்டு போகிறேன். நீண்ட நேரம் அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருந்துட்டு, இன்றைக்கு மாதிரி பிரயோசனமான ஒரு நாளை நாங்கள் காணலன்னு 2 பேரும் சொல்லிட்டு போனாங்க. உங்களுக்கு என்ன விளங்குதா? சாமலை 2 தத்துவ ஞானிகள், முஸ்லீம் தத்துவ ஞானிகளை, வரலாற்றில் நடந்த ஒரு விஷயம். நீண்ட நேரம் அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருந்துட்டு, இன்றைக்கு மாதிரி ஒரு சிறந்த நாளை நாங்கள் காணலன்னு 2 பேரும் சொல்லிட்டு போகிறாங்க. அந்த 2 பேரும் ஒருத்தருக்கு உட்கார்ந்து அந்த அவங்க பார்த்து கொண்டிருந்ததோ அவங்களோட பாடி லாங்குவேஜோ என்னமோ பேசிச்சு. அந்த பேசின அடுத்தது ஒரு தத்துவ ஞானி தானே விலையும் கொள்வார். சரி, சில ஆட்கள் முன்பு உட்கார்ந்து நீக்கிற ஸ்டைலில் போவார், எழும்பி போக நினைக்கும். இனி அவரோட முன்னுக்கு உட்கார மனசே வராது. உட்கார்ந்து செய்கிற வேலைகளால் வார்த்தை மட்டும் இல்லை, பாடி லாங்குவேஜ்ன்றதும் ஒரு லாங்குவேஜ் தான். ரைட், இதெல்லாம் மாறும். ஒரு ரசூலுல்லாஹ் ஒரு முறை ஒரு மனிதன் சந்திச்சா வாழ்க்கையில் ஒரு முறை தான் சந்திச்சிப்பான். அந்த ஒரு முறையில் அவன் எத்தனை பதிவுகள் எடுத்துக்கொள்வான்னா எப்பவுமே ரசூலுல்லாஹ் மறக்க மாட்டான். இன்னொரு விஷயம், ரசூலுல்லாஹ் என்னோட வச்சுக்கிற அன்பு மாதிரி உலகத்தில் யாரோட அன்பு இல்லைன்னு நினைப்பேன். ஒரு கொஞ்ச நேரத்தில் அந்த தாக்கத்தை ரசூலுல்லாஹ் ஒரு மனிதனுக்குள்ள ஏற்படுத்துறாங்கன்னா அது வெறும் சந்திப்பல்ல. ரசூலுல்லாஹ் வரவேற்பு, உபசரிப்பு, பாடி லாங்குவேஜ், வார்த்தை, அது இது எல்லாம் சேர்ந்து அந்த மனுஷன் அப்படியே ஆகர்ஷிக்கு. சரி, பலரோட பேச பயம், நெருங்க பயம், கேட்க பயம், கதைக்க பயம். ஏண்டா ஆக்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல தெரியாது. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனி டைம் யாரும் நெருங்கேலுமான சஹலன் ஹையினன் லையினன் என்று ரசூலுல்லாஹ்வை வர்ணிப்பாங்க. மிச்சம் லேசானவர், அணுகேலுமானவர், யாரும் அணுகேலுமானவர். ஸோ இதெல்லாம் பக்குவங்கள், எங்களோட வாழ்க்கையை அலங்கரிக்கிற விஷயங்கள். அசிங்கப்படுத்துறது அடுத்த பக்கமே. எங்களோட பாடி லாங்குவேஜ் எங்களோட வாழ்க்கையை அசிங்கப்படுத்தும், எங்களோட வார்த்தைகள் எங்களை அசிங்கப்படுத்தும். அலங்கரிக்கும், இல்லாட்டி அசிங்கப்படுத்தும். நோம்பு பிடிச்ச ஒரு மனுஷன், தொழுகிற மனுஷன் உலகத்தில் மிச்சம் கவர்ச்சியான ஆளாயிருக்கும், அழகானவனாயிருக்கும், பண்பட்டவனாக இருக்கும். நோம்பு பிடிச்சதுக்கு பிறகு அவன் இந்த பிஹேவியர்ஸ் எல்லாம் அவனை பார்க்கறதுக்கே விருப்பம் இல்லாத ஒரு சூழலை உருவாக்குதுன்னு சொன்னா அவன் நோம்பு பிடிச்சி மாறினான் என்று சொல்லிடுமா, அல்லது இந்த பயனை அவன் அடைவான் என்று சொல்லிடுமா. இப்படி இந்த இந்த விஷயம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதன் மிக நல்ல ஒரு வார்த்தையை பேசுவான், எந்த பொருட்படுத்தாம ஒரு நல்ல வார்த்தையை பேசுவான். அந்த வார்த்தை காரணமா அந்த வார்த்தையால் அல்லாஹ் மகிழ்ந்து அவனுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான். என்ன சொன்னாங்க, ஒரு மனிதன் ஒரு வார்த்தையை பேசுவான் பொருட்படுத்தாம, அது அல்லாஹ்க்கு மிக வெறுப்பான வார்த்தை, அந்த வார்த்தை அவனை நரகத்துக்கு கொடுக்கும். ஸோ உள்ளத்தை சமைக்கிறதுல, பண்படுத்துறதுல, பக்குவப்படுத்துறதுல வார்த்தைக்கு பெரியோர் இடம் இருக்குது என்றதை நாங்கள் விடுவோம். அந்த பயிற்சியை ரமலான் எங்களுக்கு தருகுது. நோம்பாளி பிரச்சனைக்கு வர ஒரு ஆள்கிட்ட சொல்லணும், அவர் எல்லா வார்த்தைகளையும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும், நான் நோம்பாளின்னு சொல்லி. அது நோம்பு பிடிக்கிற நேரம் மட்டும் இல்லை, முழு வாழ்க்கைக்கும் அல்லாஹ் தர பயிற்சி. அதே மாதிரி 3வது விஷயத்தையும் சொல்லி முடிக்கிறேன். இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, டைம் போதாது. 3வது விஷயம் என்னென்னா, விவகாரங்கள் எல்லாம் பேக்லாக் ஆக்கி சேர்த்து 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 வரப்படாது. எல்லா
எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு போகும். சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் பேர் வாழ்க்கையை எப்படி கொண்டு போகிறாங்கன்னா, மறக்காம எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கொள்றாங்க. மறக்கிறதும் இல்லை, விடுறதும் இல்லை, மன்னிக்கிறதும் இல்லை, கதைக்காம முடிக்கிறதும் இல்லை. சரி, அந்த கதைச்சி இழுத்தா அது இழுப்படும். எங்கே இழுப்படும்னு சில தெரியா, சில நேரம் முழு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் தெரிய வரும். எங்களோட ஒரு விஷயம் எல்லாம் அரைவாசியில் காவாசியில் முடிக்காமல் கொமா வச்சு 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 அதெல்லாம் மனசில் சேர்ந்து 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 மனசில் ஒரு அட்டி ஊத்த இருக்கு. அதை சுமந்துக்கிட்டு மனசுலன்னு சொல்கிறேன். அதை மாறிச்சுன்னா உடம்புக்குள்ள வெளியேறாத அழுக்குகள் எல்லாம் சேர்ந்தா எப்படி இருக்கும் உடம்பு. அது மாதிரி இன்னொரு வருத்தம் தான் மனசுக்குள்ள தீர்க்கப்படாத பிரச்சனைகள் எல்லாம் அப்படி வச்சு கொண்டு வாழ்ற. ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது அவ்வளோ லேசி வேலை இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க கொஞ்சம் பேர். யாருக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க தெரியாது தெரியுமா? அல்லாவை நம்பாத ஆக்களுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க தெரியும். அல்லாவை நம்பினா இது யாரெல்லாம் நான் இதோட இதை முடிக்கிறேன், உனக்கிட்ட தரேன், நீ பார்த்து. ஒரு விஷயம், ஒரு பிரச்சனை, ஒரு சர்ச்சை, ஒருத்தர் பேசினாரா அல்லது தரைக்கிறது தரல, என்னமாலும் ஒன்று வைக்கலை, மற்றவர் ஆட்களோடு உள்ள பிரச்சனை, ஒரு காணி பூமி அது இதுன்னு சொல்லி என்னமாலும் அதை இழுத்து கொண்டு போகப்படாது. இழுத்து கொண்டு போனால் அதோடு சேர்ந்து இன்னும் நாலு இழுப்பட்டு கொண்டே. ஒரு பிரச்சனையை நாங்கள் அப்படியே வச்சு கொண்டு இருந்தால் அந்த பிரச்சனை மட்டும் இருக்காது, அந்த பிரச்சனையோடு சேர்ந்து இன்னும் பல பிரச்சனைகள் ஒற்றுமையாக வளரும். வளர்ந்து அதெல்லாம் சேர்ந்து எங்களோட இழுபடும். இப்போ பிரச்சனை செயலாக எங்களோட தொடர் ஒவ்வொன்றையும் அந்தந்த இடத்துல முடிச்சிடும். ஃபுல் ஸ்டாப் வைக்கும். வச்சு வைக்கிறதுக்கு ரெண்டு பண்பு தேவை உண்டு. அல்லாஹ் ஈக்கிறான் என்ற ஈமான் தேவை. அவன் பார்த்து கொள்வான். கொஞ்சம் பேர் எல்லாத்தையும் நான் முடிச்சிரோன்னு நினைக்கிறேன். நான் முடிச்சுட்டே போகணும். சரி, ரசூலுல்லாஹ் எதிரிகள் தலையில்தானே. எதிரிகள் வாங்க எங்களுக்கு எங்களோட நண்பர்களால் தான் சில நேரம் பிரச்சனை வரும். அடுத்தவங்க எதிரிகளா நண்பர்களா? நண்பர்கள் தான். கொஞ்சம் மனுஷன் தானே, எல்லார்ட்டையும் என்னென்னமான பிரச்சனை இல்லையும். உங்களோட வீட்டுக்குள்ளே இருக்குமே, உமா கிட்ட, வாப்பா கிட்ட, ஒய்ஃபு கிட்ட, ஹஸ்பண்டு கிட்ட, பிள்ளைகிட்ட எத்தனை 1008 பிரச்சனைகளோடு தானே வாழ்கிறோம். அது மாதிரி தான் அடுத்த வீட்டில் இருக்கிறவங்க எங்களோட இருக்கிற எங்களோட சொந்தங்கள் எல்லார்ட்டையும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. பிரச்சனை இல்லாமல் யாரையும் வச்சுக்கொள்ள இயலாது. சரி, யாரோடையும் வாழையலாம் அப்படின்னா காட்டுக்கு போவோம். அப்போ இந்த மனுஷர்களோட வாழ்கிற நேரம் கொடுக்கல் வாங்கல இதில் எத்தனையோ விஷயங்களில் சர்ச்சைகள், குழப்பங்கள் அதெல்லாம் வரும். அதை முடிக்க தெரிஞ்சுக்கணும். முடிக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு ரெண்டு சப்போர்ட் வேணும். ஒன்று, அல்லாஹ் இருக்கிறான் என்ற உறுதியான நம்பிக்கை. நான் இருக்கிறேன் என்று நினைக்கிறார்களுக்கு நான் தான் முடிக்கணும்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அல்லாஹ் கிட்ட கொடுத்துட்டு போகிறதுக்கு பயம். உங்கள்கிட்ட இருக்கிற பெருமதியான ஒரு சாமனை சில ஆக்கள் வீட்டில் இருக்கிற ஆக்கள்கிட்டே கொடுத்துட்டு போகல. ஏண்டா நம்பிக்கை இல்லை. வீட்டில் இருக்கிற ஆக்கள்கிட்டே கொடுக்கறது இல்லை. அது மாதிரி இந்த பிரச்சனையெல்லாம் அல்லாஹ் கிட்ட கொடுக்கறதுக்கு மிச்சம் பேருக்கு பயமோ சந்தேகமோ என்னமோ தெரியாது, முடியாதுன்னு சொல்லி அவங்களே முடிக்க பார்க்கலாம். அவங்களுக்கு முடிக்கவும் மேல, அவங்களுக்கு முடிக்கும். இப்போ அல்லாஹ்வை நம்புகிற, உறுதியாக நம்புறன்ற விஷயம் அப்போ தான் நிறைய விஷயங்களை முடிக்க உள்ளத்தில் பேக்லாக் ஆகாமல் சேராமல் ஊத்த சேராமல் பாதுகாக்க. உள்ளத்தை பரிசுத்தமாக வச்சுக்கொள்றது, ஊத்த சேராமல் வச்சுக்கொள்றது நோம்புட ஒரு முக்கியமான ஒரு இலக்கு. ஏண்டா ரமலான் இஸ்திஃபார்ட மாதம், தௌபாட மாதம், சுவர்க்கத்திட மாதம், நரகத்திலிருந்து விடுதலை தார மாதம்,
நரகத்திலிருந்து விடுதலையோ சுவர்க்கத்துக்கு போகிற பாக்கியமோ மனுஷன் மனசில் ஊத்தையில வச்சுக்கொண்டு சாத்தியமாகும். அல்லாஹ் மன்னிக்காம சாத்தியமாகாது. அல்லாஹ் கிட்ட கொடுங்க, நிறைய விஷயங்கள் கொடுங்க. ஒன்று சட்டத்தால சட்டப்பூர்வமா பிரச்சனை அணுகிறா ஏலாட்டி அல்லாட்ட அல்லாஹ் இதை பார்ப்பான், எனக்கு அவன் உதவுவான், ஏண்ட எதிர்காலம் நல்லா இருக்கும் தவக்கொள்வேன். அது அடுத்தது. அல்லாஹ்வை நம்பணும், அல்லாஹ் மீது தவக்குள் வைக்கணும். அந்த ரெண்டு பண்பும் இல்லாதவங்களுக்கு பிரச்சனைகளை முடிக்க இயலாது. முடிக்காட்டி என்ன ப்ராப்ளம் என்றா அவங்க எப்போதும் சஃபரிங், எப்போதும் ட்ரபிள் ஷூட்டிங், எப்போதும் மனக்குழப்பம், எப்போதும் கவலை, எப்போதும் சோகம், எப்போதும் யோசனை. டாக்டர்கிட்ட போனா டாக்டர் சொல்லுவாரு, இவரோட யாரும் காய்ச்சி கொண்டிருக்க ஆட்கள் இல்லை டாக்டர், வீட்டில் யாரும் இல்லை, எல்லாரும் ஒரு பக்கம். அப்போ டிவியாலும் போட்டு கொடுக்கும். இப்போ டிவியும் தேவை, ஃபோனோட ஸ்மார்ட் ஃபோனோட கையில் கொடுக்கும். சரி, அப்போ தானே இதெல்லாம் மறக்கிறதுக்கு இதான் வழி. வயசாகிற காலத்தில் சில ஆட்களுக்கு பிரச்சனை, காய்ச்சி கொண்டிருக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். சரி, ஏனால் நீங்க ஈக்கிறீங்களே, உங்களோட ரப்பி ஈக்கிறானே, குர்ஆன் ஈக்குதே, ஒரு புத்தகம் நீக்குதே, திக்ர் ஈக்குதே, ஔராதுகள் ஈக்குதே, எத்தனையோ விஷயங்கள் ஈக்குதே. நாங்கள் ஏஜ் ஆக்களுக்கு ஒரு நிகழ்ச்சி ஒன்று, வயசான அவங்கள கௌரவிக்கிறோம். வயசாளிகளில் அவங்களுக்கு ஒரு ஆறுதலுக்கு மாதிரி எல்லாருக்கும் சரியான ஹாப்பி. அந்த நிகழ்ச்சிக்கு வந்து அவ்வளோ பேருக்கும் சரியான ஹாப்பி. அது யாரும் கவனிக்காமல் கேட்பார் பாப்பார் இல்லாமல் வீட்டுக்கெல்லாம் தனியாக அங்கங்கே பள்ளிக்கும் அங்கே இங்கே போயிட்டு வந்து கொண்டிருந்தவங்கள பாராட்டுற ஒரு நிகழ்ச்சி ஒன்று வச்ச நேரம் சரியான சந்தோஷப்பட்டான். அவங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்தோம், நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிறது எப்படி, நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிறது எப்படி. ஏண்டா கவலை ஒரு மனுஷனை அப்படியே கவ்வி பிடிக்கிற காலம்தான் அவங்களோட அந்திம காலம். பழச நினைச்சு 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 கவலைப்படுவான். ஆனா ஒரு மனிதன் அதையெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு அவர் வாழ்க்கையில வந்து அவ்வளவே ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சு வந்திருந்தா அவர்கிட்ட ஒன்றும் இருக்காது. அவர் நல்லா உடைக்க அது இதெல்லாம் அவருக்கு பிரச்சனை இல்லை. இதை அனுபவிச்சதுக்கு பிறகு ஒரு காலம் விளங்கி வேலை இல்லை. சரி, அனுபவிக்கிற காலம் வந்தால் இதை அப்போ விளங்குறதுல அர்த்தம் இல்லை. நாங்கள் அப்படித்தான் வாழவே. அப்போ மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கொள்றது, ஃப்ரீயாக வச்சுக்கொள்றது, எந்த சஞ்சலங்களும் குழப்பங்களும் எதுவுமே இல்லை. அப்படி ஒரு நான் வயசாளிகளை பற்றி என்ன சொல்கிறேன், இப்போ பொடியம்மாருக்கே பிரச்சனை, அவனுக்கு நிம்மதி இல்லை. ரைட், நான் எத்தனையோ யங்ஸ்டர்ஸோட கதைச்சிக்கிற மிச்ச நேரம் ஒரு 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 ஓயல் செஞ்ச மாணவனோட கிட்டத்தட்ட 1 hour 15 நிமிஷம் நான் கதைச்சேன். அவனோட பேரண்ட்ஸ் அவன்கிட்ட ஒரு வார்த்தை வெளியெடுக்கிறான். நான் டயர்ட் ஆகிட்டேன். நான் சொன்னேன், அடுத்த முறை கூட்டின்னு வரவான்னு கேட்டான். கூட்டின்னு வாங்க, ஒரு உத்தரவாதம் எடுத்துக்கிட்டு அந்த போய் பேசுவானான்னு கேட்டு கொடுப்பான். எனக்கு இப்படி பேசிக்கிட்டீங்களா,
ஏன்னா அவனை விளங்கவே இல்லை. அவன் எந்த உலகத்தில் இருக்கிறான், என்ன பிரச்சனையோட வாழ்கிறான். சரி, அப்படி நிறைய உதாரணங்கள், பாய்ஸ் கேர்ள்ஸ், சின்ன சின்ன வயசுகள், நிறைய உதாரணங்கள் இருக்குது. ஒவ்வொரு கேஸும் ஒரு உலகம், அவங்களோட பிரச்சனை. அப்போ வயசு காலத்துல இல்லை, இப்போ சின்ன வயசுலேயே வயசாகி போகிறாங்க. பிரச்சனைகள் அள்ளி போட்டு கொடுத்தா வாழ ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே இருந்தே எத்தனையோ பிரச்சனைகள் ஃபீட் பண்ணப்படுது பிள்ளைகளுக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எங்களோட உள்ளங்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது. மறுமையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நீண்ட துவா ஒன்று செஞ்சாங்க. அந்த துவாவில் சொல்கிறாங்க, ரப்பி லா துஹ்ஸினி யௌம யுபாஸூன் யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். இறைவா, மனிதர்கள் எழுப்பப்படுகின்ற அந்த நாளில் என்னை இழிவுபடுத்தி விடாதே. அன்றைய தினம் பிள்ளைகளோ செல்வங்களோ மனிதனுக்கு பயன் தருவதில்லை. என்ன பெரிய பிள்ளைகளை இருந்தாலும் வேண்டாம். அவருக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல அனுபவம் அது. அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபி, வாப்பாக்கு பிரயோசனம் கிடைக்காது. இந்த மகனால பிள்ளைகளால் பயன் கிடைக்காது மறுமையினால். அது அவருடைய அனுபவம், அதை சொல்றாங்க. பிள்ளைகளால் வாப்பாக்கு பயன் கிடைக்காது. அந்த நாள் செல்வங்கள் எல்லாத்தையும் தேடி வச்சதுனால ஒரு மனுஷனுக்கு நிம்மதி கிடைக்குமானா கார் உனக்கு கிடைச்சிருக்கும். இல்லை, அவனை பூமி விழுங்கிச்சு. அப்படி நடக்கிறது. இல்லாமல் நத்தல்லாஹ பிகல்பின் சலீம், பாதுகாப்பான உள்ளத்தோடு இந்த அசிங்கங்கள் ஊத்தைகள் எல்லாம் நிறைஞ்ச உள்ளங்களோட வந்து அன்றைக்கு பாதுகாப்பு தேடினார். அமைதி அடைந்த உள்ளங்களோட வந்தால் அல்லாஹ் வெல்கம் பண்ணுவான். யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா அர்ஜி இலா ரப்பிகி ராதியத்தன் மர்தியா. அமைதி அடைந்த ஆன்மாவே, உனது ரப்பை நோக்கி நீ வா. எனது நல்லடியார்களோடு சுவர்க்கத்தில் நுழை. யாருக்கு? அமைதி கண்ட ஆன்மாக்கள் உள்ளங்களுக்கு தான், சலீமான உள்ளங்களோட வந்தவங்களுக்கு தான் மறுமையில வெற்றி. அந்த உள்ளத்தை பழுதாக்கி உலகத்தில் வாழ்ந்துட்டு மறுமையில் நாங்கள் எப்படி வெற்றி பெறுறது? சகோதரர்களே, ரமலான் உள்ளத்தை இம்ப்ரூவ் பண்ணுற மாதம். ரமலான் உள்ளத்தை இம்ப்ரூவ் பண்ணுற மாதம். உடம்பையும் அது இம்ப்ரூவ் பண்ணுது. சில நோயாளிகள் ரமலான்ல ஹெல்தி ஆகிக்கிறாங்க. அது ஏனென்று அவங்க படிச்சுக்கணும். அதை ஃபாலோ பண்ணினா எல்லா காலத்துலையும் அவங்க ஹெல்தி ஆகி. சில நோயாளிகளுக்கு நோவு பிடிக்கப்படாது, அதுக்கு அனுமதியும் இருக்குது. ஆனால் பல வகையான நோயாளிகள் ரமலானில் ஹெல்தி ஆகிறாங்க. ரெண்டு காரணம். ஒன்று, ரமலானில் அவங்களோட உணவு கட்டுப்பாடு என்ற ஒரு விஷயம் அவங்கள ஹெல்தி ஆக்குது. உணவு கட்டுப்பாட்டுக்கு பின்னுக்கு அழைக்கிறது மனக்கட்டுப்பாடு தானே. ரமலான்லையும் ராவை பகலாக்கி, பகலை ராவாக்கி, பகல் எடுக்க வேண்டியதெல்லாம் ராவு கலா செஞ்சா, பகல் எடுக்க வேண்டிய அவ்வளவையும் இரவில் கலா செஞ்சா அவர் ஹெல்தி ஆகிக்கணுமா? அப்படி இல்லை, அந்த கண்ட்ரோல் வேறு. இந்த ஆசையை கட்டுப்படுத்தணும். அது மாதிரி அந்த மனக்கட்டுப்பாடுன்றது உடம்புலையும் உள்ளத்திலையும் ஒரு ஹெல்தி கண்டிஷனை உருவாக்கும். இதெல்லாம் நோம்போட இபாதத்துகளோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இதுகளில் கவனம் செலுத்தலாம். அப்போ உண்டு, எண்ணெயை மையப்படுத்தி வாழப்படாது, பெரியத்தனம் வரப்படாது. ரெண்டாவது, பொறுமை, சகிப்புத்தன்மை, நிதானம், சிந்தனையோடு கூடின நிதானம், அது எங்கள்கிட்ட வரணும். அதை இம்ப்ரூவ் பண்ணுறேன்டா நாவை மிச்சம் கட்டுப்பாடாக வச்சுக்கொள்ளணும். நாக்குக்கு முந்த இடமளிக்கப்படாது. மூணாவது தான், விவகாரங்கள் எல்லாத்தையும் அவசரமாக முடித்து நாங்கள் ரிலாக்ஸ் ஆகணும், ரிலீஸ் ஆகணும். உள்ளத்தில் தேவையில்லை, உள்ளத்தில் பெரிய ஒரு இடம் உண்டு வச்சுக்கொள்ளணும். தேவையானதுகளை சேர்க்கறது. குர்ஆன் வசனங்கள் மறக்குது, நல்ல விஷயங்கள் மறக்குது, தேவையில்லாதது அப்போ வந்தால் போகுதே இல்லை.
வந்து இந்த பிரச்சனைகளை கதைக்க வாரவங்க சொல்கிறாங்க, எல்லா அட்வைஸையும் கேட்டதுக்கு அப்புறம் மறுகாவமாக நினைவு வருது. அந்த உள்ளத்தில் இருக்கிற ப்ராப்ளம் வந்து அதுக்கு எல்லா ஐடியாக்களும் சொல்லி இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க இதை எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் திரும்ப வருகுது. அது நீங்கள் வர பழக்கிக்கிறீங்க. இந்த விஷயங்களை கதைக்கிறத நிற்பாங்க முதலாவது. சரி, பிரச்சனையை முடிச்சு அல்லாஹ்கிட்ட கொடுத்துரும். யாரெல்லாம் நான் உனக்கிட்ட தந்துட்டேன், நீ பார்த்து நீ ஈக்கிற என்ன எனக்கு தெரியும், நான் உன்னை நம்புறேன். இந்த பிரச்சனையால் நான் கீழே போடல, நஷ்டமடைகிறேன், எனக்கு வேலை இல்லை. அவ்வளோ நம்ம உதவி ரஹமுல்லா ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. நீ ஒரு நீண்ட பயணத்தில் இருக்கிறாய், ஒரு முட்புதர்கள் நிறைந்த காட்டுக்குள்ளால போறாய், உன்னோட உடுப்பு முள்ளில் மாட்டிக்கொள்ளுது. நீ உட்கார்ந்து ஒவ்வொரு முள்ளா கலட்ட ஆரம்பிச்சா பயணத்தை மறந்துடுவாய். கலட்டி முடிக்கவும் வேணாம். ஒரு முள்ள கலட்டுற நேரம் இன்னொரு முள்ளு அங்கால குத்து. முள்ள கலட்டுறது இதுதான் வேலை. முட்களோட போராடாதே, ஆடைய வெட்டி விடு. முள்ளில் மாட்டின உடுப்பிக்குதே, அந்த நஷ்டத்தை பொறுப்பெடுத்துக்கும். வெட்டிட்டு போ, அங்கால போய் இன்னொரு உடுப்பு வாங்கி எடுத்துக்கொள்ளு, பரவாயில்ல, உங்க பயணம் அதை விட முக்கியம். பேர் இந்த முட்களோட போராடி சின்ன சின்ன விஷயம் எல்லாம் ஒன்றுடாம மறக்கிறதே இல்லை, தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது 25 வருஷத்துக்கு முன்னுக்கு ஒரு ஆள் பேசினது அப்படி ஞாபகம். குர்ஆன் வசனம் முன்னாலும் ஞாபகத்தில் இருக்கிறது, அதை விடாம அது பிசின் மாதிரி ஒட்டிக்கிறீங்க உள்ளத்துல, அப்படியே யார் இல்லை. இப்படி நோம்பு பிடிக்கணுமா, ஜகாத்து கொடுத்து ஹஜ்ஜி செஞ்சு தப்பேலுமா? ஏன்னா இதெல்லாம் சீரியஸ் விஷயம். இது கொஞ்சம் உள்ளத்தோடு சம்மந்தப்பட்ட உள்பக்கத்தோடு சம்மந்தப்பட்ட கொஞ்சம் விஷயத்தை உங்களுக்கு ஒரு 3 தலைப்பில் தொகுத்து உங்களோட நான் பரிமாறிக்கொண்டேன். நான் நினைக்கிறேன் இது எங்களோட நோம்பை, எங்களோட தொழுகையை, எங்களோட அமல்களை, இபாதத்துகள் எல்லாத்தையும் இன்னும் ஷாப்பாக்கும். இன்னும் அதால் கிடைக்கிற நன்மைகளை நாங்கள் கூட உலகத்திலையும் மறுமையிலையும் அனுபவிக்கிறதுக்கான வழியை இது காட்டும். வல்லநாயன் எங்களோட வெளிப்பக்கம் உள்பக்கம் அனைத்தையும் தூய்மையானதாக நல்லதாக ஆக்கி அவன் அளித்த வாக்குறுதிகளை எங்களுக்கு நிரப்பமாக உலகிலும் மறுமையிலும் தந்தருள பிரார்த்தித்து முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.